அது ஆண்டவனாக சிவபெருமானது நாட்டிலையும் நல்ல நாடு ஆபரணங்களே புகழக்கூடிய கோடை மலை கொடிய நாடு கொண்ட தென்றல் வீச கொடிய நாடு இந்து மக்கள் காய்க்கும் நாடு இது வாசி பூக்கும் நாடு மாதம் போது மழை நுழைந்த வருடம் போது நெஞ்சிலைந்து அது எப்படி அழிந்தா எப்படி ஐயா கட்டோம் கலந்தானோ அது உனக்கு கட்டும் அலங்காரம் கதி உலகில் இருந்தனையும் மறுநாள் அடுத்து வர மறுநாளும் பகிராகி மறுநாளும் பகிராகி வான்கடலை சோழைகளும் வளர்ந்து செழிக்கும் நாடு வளமரமானோந்து வளரும் நாடு வர்க்கை வளமரம் செழித்து வளரக்கூடிய நாடு அந்த நாடு என்ன நாடு அச்சரித்து வனம் என்று சொல்லக்கூடிய மகேந்திரகிரி பட்டணம். ஆமா, அந்த மகேந்திரகிரி பட்டணத்தில் யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? மன்னனான மகிழாசுரனாகப்பட்டவன் அவன் முன்பொரு காலத்திலே எப்படி இருந்தான் என்றால் முன்பொரு காலத்திலே நம்மை போன்ற மனிதனாகவே இருந்தான். அப்படி இருக்கின்ற போதே காடான நாளத்திலே கடுக மடத்திலே கழிக்கின்ற போதே அகத்திமா முனிவரும் அவருடைய சிஷியரும் சேர்ந்து அந்த காலத்திலே இருந்து ஆண்டவனை நினைத்து அந்த அவர்கள் எல்லாம் செய்து வருகின்றார். அதை வருகின்ற போதே இந்த மன்னன் மனிதனாகப்பட்டவன் அவர் இடத்திலே சென்று ஏளனமான வார்த்தைகளை பேசி அவர் செய்யக்கூடிய தவத்தை எல்லாம் கலைத்து விட்டார். அந்த தவம் கலைந்தவுடனே அகத்திமா முனிவராகப்பட்டவன் கோபம் எப்படி எல்லாம் சாபம் எடுத்து வருகிறார்கள் அங்கே என்னை நினைத்து ஏளனமாக பேசிய காரணத்தினால் எருமை மாட்டு முகத்தோடையே காட்சி அளிப்பார்.
அப்படியே அந்த சாபத்தை கொடுத்த உடனே அந்த வடமொழியாகப்பட்டவர் வந்து அகத்திமா முருகர் பாடலை பணிந்து சுவாமி நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், தெரியாமல் செய்த தவறை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும், எனக்கு போட்ட சாபத்தை திருப்பி நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி சொன்ன உடனே ஐயா வரமணி போட்ட சாபத்தை திருப்பி எடுக்க முடியாது. அந்த சாபத்தை திருப்பி எடுக்க முடியுமா? போட்டது போட்டதுதான், சாபம் கொடுத்தது கொடுத்ததுதான். ஐயா அப்படியானால் எனக்கு சாப விமர்சனம் எப்பொழுது எனக்கு நடைபெறும்? அப்படியே வடமொழியாகப்பட்டவர் கேட்கிறார். உடனே அகத்திமா வடிவராகப்பட்டவர் பூராகத்தில் ஒரு பெண்ணால் பிறந்து உன்னை அடிக்க கடவது, ஒரு பெண் பிறந்து உன்னை எங்கைக்கு அடிப்பாளோ அதிலிருந்து உன்னுடைய சாபமையா உன்னை விட்டு விலகிவிடும். ஆமா, அப்படியே அகத்திமா முருகர் சொன்ன உடனே இந்த சாபமையை மாற்றிக்கொண்டு அதை வடமொழியாகப்பட்டவர் அப்படியே நம்முடைய நாட்டுக்கு எருமை மாட்டு முகத்தோடையே வருகின்றார். உடனே பார்த்தார்கள் மக்கள் எல்லாம் பார்த்து ஏன்னா இந்த புதுசு ஒரு மனுஷமாதான் உடம்பு மட்டும் நம்ம போல இருக்கு, வித்தியாசமா தெரியுது, என்ன ஏதுங்கிறது தெரியலையே. அதே தம்பிமார்களே இந்த ஆளை நம்ம நாட்டுக்குள்ள விடக்கூடாது, அடிச்சு விடப்பின்ன அந்த ஆளை பிடிச்சு தூண்ல பிடிச்சு கட்டி வைக்கிறான். பிடிச்சு கட்டி விடுதுங்க, பிடிச்சு கட்டினாதான் சரி வரும். போன போக்கு தெரியல, வார வரத்தும் தெரியல, என்ன சொன்னாலும் சரி வர மாட்டேங்க. அப்போ அவனை பிடிச்ச தூண்ல கட்டினாலும் சரிப்படுவான். ஆமா இருக்கணும். இது ரெண்டு கட்ட நிலையில இருக்குது. எங்கய்யா அப்படியா அங்க அனுப்பிடலாமா? பாட்டை முடிச்சுட்டு அந்த காம அனுப்பி போட்டுருவோம். அப்படி இந்த வரமுறையை பார்த்து மக்கள் எல்லாம் ஏசி துன்புறுத்தி அப்படி அழுத்தி விரட்டுகிறார்கள். உடனே இந்த வரமுறையாகப்பட்டவன் சொல்லுகின்றான், ஐயா யாரோ எவரோ நினைக்காதீங்க, உங்க நாட்டை ஆண்டவரக்கூடிய மன்னன் நான் தான், நான் தான் வரமுறை என்று சொல்லக்கூடிய மன்னன். ஏதோ நான் தவறு செய்த காரணத்தினால் தவறுக்கு தண்டனையாக எருமை மாட்டு முகத்துறை சாபத்தை வாங்கி வந்திருக்கிறேன். ஆமா, அதனால யாரோ எவ்வளவு நினைக்காதீங்க. அப்படி சொன்ன உடனே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மன்னனை சிம்மாசனத்திலே அமர வைத்து செங்கோலை கருத்தில் கொடுத்து மகடத்தை தலைமை சுற்றி அதே மன்னனை ஆசனத்தை அமர வைத்தார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த மன்னன் சிறப்பாக தன்னுடைய ஆட்சி காலத்தை நடத்தி வருகிறான். இருந்தாலும் பயனுக்கு கொஞ்சம் ஆசை அதிகமாயிட்டு ஆசனத்துல உட்கார்ந்த உடனே இந்த இடத்துல உட்கார்ந்தான் தடக்கம் ரொம்ப அதிகமாயிட்டு வரத்தான் செய்யணும். கொஞ்சமா ஏகப்பட்டது வருது. ஆட்ட ஆட்ட பார்த்தாலே எனக்கு தெரியும். ஆட்டத்துல நினைச்சேன் தடத்துல ரொம்ப வந்துட்டு ஏகப்பட்டது இருக்கு. அது அங்க சும்மா ஆளுங்க அதை பத்தி ஒண்ணு இல்லை. நீங்க ஆளுங்க நான் பார்த்து ரசிக்கேன். மனத பதுமையே வயலுக்கு தோய்ந்த மனமே மாதவன் செல்வியே மாதவன் சிவந்த